company പേര് നോമ ട്രിവാൻഡ്രം കേരള കേരളത്തിൽ വർഷമുണ്ട് ഇത് 15 years 15 വർഷമായിട്ട് വാട്ടർ ആൻഡ് സാനിറ്റേഷൻ സെക്ടറിൽ நிறைய ரிசர்ச் டெவலப்மெண்ட் செய்து பௌமா அப்படின்ற ஒரு கம்பெனி பௌமா அப்படின்ற ஒரு கம்பெனி நடத்திருக்கிறாங்க, பிரைவேட் கம்பெனி. அது வந்து ஒரு கேரளாவில் திருவனந்தபுரத்தை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கம்பெனி. அதில் முக்கியமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நம்ம சானிடேஷன் துப்புரவு இருக்கிற நம்மளுடைய தூய்மை பணியாளருக்கு சம்மந்தப்பட்ட அந்த எப்படி இந்த செப்டி டேங்கர் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு சில மிஷினரிஸ் வெஹிக்கிள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்துறது அவங்க செஞ்சுருக்காங்க. 15 வருடமாக பண்ணிட்டு இருக்காங்க. ഒരു 2012 ബിൽ ഗേറ്റ്സ് നമ്മുടെ കമ്പനിക്ക് 18 കോടി റിസർച്ച് ഫണ്ട് അതാണ് വലിയ നേട്ടം. 2012 பில் கேட் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. பில் கேட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்திலே முதல் பணக்காரர். அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நிதி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ரிசர்ச் கிராண்ட் அப்படின்னு, அதாவது ஒரு ஆய்வுக்கான நன்கொடை மாதிரி கொடுத்துருக்காங்க. எத்தனை கோடி? 18 கோடி. നമ്മുടെ സാനിറ്റേഷൻ വർക്കേഴ്സ് ഫീൽഡിൽ நம்ம ഗംഗ പ്രോജക്റ്റ് ഒരു பெரிய പ്രോജക്റ്റ്, ഗവൺമെന്റ് ഓഫ് ഇന്ത്യ நிறைய പൈസ ഗംഗ പ്രോജക്റ്റ് ചിലവാക്കിയിട്ടുണ്ട്. എന്നാലും ഒരു ദിവസം ഗംഗയിൽ പോകുന്ന വേസ്റ്റ് വാട്ടർ 598 മില്യൺ ലിറ്റേഴ്സ്. After spending 25,000 crore every day, Ganga water is getting almost 500. இப்போ இந்தியாவில் வந்து இந்த கங்காவை சுத்திகரிக்கிற ஒரு திட்டம்னு போட்டு அதுக்கு வந்து 25,000 கோடி செலவு பண்ணாங்க. எவ்வளோ பண்ணாங்க? 25,000 கோடி. அதுக்கப்புறமாவும் எவ்வளோ பண்ணா 598 பில்லியன் லிட்டர். எவ்வளோ பெரிய கட்டி பாருங்க. நம்ம காவிரியிலே அவ்வளோ தண்ணி வர்றதில்லை. நம்ம காவிரியிலே அவ்வளோ தண்ணி வர்றதில்லை. அவ்வளோ கழிவு கங்கையில் கலக்குது. 25,000 கோடி செலவு பண்ண பின்னாடி அந்த மாதிரி பெரிய இஷ்யூ இருக்குனால இப்போ இது சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லா ஸ்டேட்லையும், கேரளாவில் எல்லா ஸ்டேட்லையும் இந்த மாதிரி வேஸ்ட்டு கலெக்ட் பண்ணி ஏதாவது ஃப்ரீ ஸ்பேஸு, தோடு, ரிவர்ஸில் டம்ப் பண்ணிட்டு இந்த ஒர்க்கு மெயின் ஒர்க். இப்போதைக்கு இப்போ கேரளாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். அதாவது என்ன பண்ணுறாங்க, வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணுற வேஸ்ட்டை எங்கேயாவது கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே கொட்டிடுவாங்க. கொட்டி இது பண்ணிடுறாங்க. ஆற்றுலையோ அல்லது ஏதாவது ஒரு ஏரியிலையோ இதை வந்து கொட்டிடுறாங்க. பொதுவாக அதுதான் நாடு முழுக்க நடந்தது. അപ്പോൾ ഗവൺമെന്റ് പ്ലാന്റ് ഡിസ്ട്രിക്ട് പ്ലാന്റ് കൊണ്ടുവരുമ്പോൾ പബ്ലിക് സമരം, പബ്ലിക് സ്ട്രൈക്ക്, നോബഡി അലൗഡ് ടു സെറ്റ് അപ്പ് പ്ലാൻ നിയർ ടു ദിയർ ഹോം. ആരും സമ്മതിക്കാൻ മാറ്റില്ല. People are not allowed. Like this strike. Kerala, no plan is coming up now. Everybody is striking. அதுக்கு வந்து சுத்திகரிப்பு ஒரு பிளான்ட், அதாவது ஒரு இதை கட்டணும் அப்படின்னா, சுத்திகரிப்பு ஆலை ஒன்று கட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து கேரளாவோட ஜனங்க வந்து என்ன பண்ணல, ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இங்கே வேண்டாம் அங்கே வேண்டாம். இப்போ நம்ம கூட நடக்கிற மாதிரி தான். என் வீட்டு முன்னாடி அதை தொட்டி வைக்காத, அங்கே கொண்டு போய் அங்கே கொண்டு போய் எங்கே கொண்டு வைக்கிறது. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு யாருமே அனுமதிக்கிறது. ഇത് വണ്ടി, നമ്മ വണ്ടിയിൽ വേസ്റ്റ് ട്രീറ്റ്മെൻറ്റ് ഫെസിലിറ്റി ഉണ്ട്. ഒരു സെപ്റ്റിക് ടാങ്ക് പോയിട്ട് വേസ്റ്റ് അതിലേക്ക് ഡംപ് ചെയ്തിട്ട് അത് ഫിൽട്ടർ, വേരിയസ് ഫിൽട്ടർ, സാൻഡ് ഫിൽട്ടർ, കാർബൺ ഫിൽട്ടർ, മൈക്രോ ഫിൽട്ടർ, അൾട്രാ ഫിൽട്ടർ, സെയിം ടൈം 1 മണിക്കൂറിൽ 6000 ലിറ്റർ ആ വീട്ടിൽ വെച്ച് തന്നെ ട്രീറ്റ് ചെയ്ത് മാറ്റി. இப்போ இவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச இந்த ஒரு வண்டியில் சுத்திகரிப்புக்காக ஒரு மிஷனோட செஞ்சது. அதில் வந்து அந்த வேஸ்ட் வாட்டர் போய் செப்டிக் டேங்க்ல இருந்து உறிஞ்சி அதை எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி அந்த இதில் கழிவெல்லாம் நீக்கி கொடுக்கறதுக்கு வந்து 1 மணி நேரத்தில் 6000 லிட்டர் இந்த வண்டியில் பண்ண முடியும். மிஷின் வண்டி மட்டும் இல்லை, அதில் மிஷினரியும் அதில் சேர்ந்து. அதில் டேங்கர் அல்ல, ப்ராசஸிங் சிஸ்டம். இதில் டேங்கர் கிடையாது. தண்ணி எடுத்துக்கொண்டு போக முடியாது, அங்கே தான் வச்சு தானே ப்ராசஸ் செய்யணும். இதில் என்னன்னா அவங்க வந்து அங்கே இது கேரி பண்ணுறது, நம்ம இடத்துல அந்த செப்டிக் டேங்க் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, கழிவுநீர் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி கேரி பண்ண முடியாது. இதில் வந்து அதுவே அந்த மிஷினில் என்ன பண்ணும், அதை சுத்திகரிப்பு பண்ணி அங்கேயே கழிவை இதை மாற்றி அது கழிவு இல்லாமல் பண்ணிட்டு வந்துடும். இதோட விலையை சொல்லிடலாம் சார். இந்த வண்டியினுடைய விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, அதில் ஏன்னா இது வந்து வெறும் வண்டி மட்டும் இல்லை, வண்டியோட சேர்த்து உள்ள என்ன இருக்குது, இந்த மிஷினரிஸ் அதெல்லாம் உள்ள இருக்குது.